phonograph to the world. 1877 ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடித்த போனோகிராஃப் கருவியை பற்றி அதிகாரப்பூர்வமாக உலகிற்கு அறிவித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் தந்தி இயந்திரங்களை மேம்படுத்துவதிலும் தொலைபேசிக்கு ஒரு மேம்பட்ட ரிப்பீட்டரை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தி வந்தார். அதிக எண்ணிக்கையிலும் வேகமாகவும் அனுப்பப்படும் தந்திகளை பதிவு செய்து அவற்றை ஒவ்வொன்றாக அனுப்பும் ஒரு இயந்திரத்தை உருவாக்கும் முயற்சியில் எடிசன் ஈடுபட்டிருந்த போது தொலைபேசி ரிசீவரில் பேசும் ஓசையானது மெல்லிய காகிதத்தில் அதிர்வுகளை உண்டாக்குவதை அவர் கவனித்தார். இந்த அதிர்வுகளை பதிவு செய்ய முடிந்தால் ஒலியை திரும்ப கேட்க முடியும் என்று அவர் கருதினார். இதையடுத்து அந்த ஒலி அதிர்வுகளை பதிவு செய்யும் முறை தொடர்பான ஆய்வுகளை தொடங்கினார். ஒரு உலோகத் தகட்டில் ஒலியின் அதிர்வுகளை சுரண்டல் கோடுகளாக பதிவு செய்தால் பின்னர் அதே தகட்டை திருப்பி இயக்கும் போது அந்த சுரண்டல்கள் மீண்டும் அதே அதிர்வுகளை உருவாக்கி ஒலியை மீண்டும் வெளியிடும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு 1877ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தனது உதவியாளர் ஜான் குரூசியுடன் இணைந்து ஒரு கருவியை உருவாக்கினார். இந்த சாதனத்தில் ஒரு உருளையான ட்ரம் இருந்தது. இந்த உருளையில் மெல்லிய தகரம் சுற்றப்பட்டிருந்தது. பேசும்போது எழும் ஒலியானது ஒரு மெல்லிய சவ்வு போன்ற இடைத்திரையை அதிர்வடைய செய்தது. இந்த இடைத்திரையுடன் இணைக்கப்பட்ட ஊசி தகரத்தில் ஒலியின் அதிர்வுகளுக்கு ஏற்ப ஆழமான கோடுகளை உருவாக்கியது. ஊசி அந்த கோடுகள் வழியாக மீண்டும் செல்லும் போது இடைச்சவ்வு அதே அதிர்வுகளை பெற்று ஒலியை திரும்ப எழுப்பியது. எடிசன் முதலில் இந்த சோதனை சாதனத்தில் மேரி ஹேட் எ லிட்டில் லேம்ப் என்ற பிரபலமான ஆங்கில பாடல் வரிகளின் முதல் வரியை பதிவு செய்து அதனை மறுபடியும் ஒலிக்கச் செய்தார். ஒலி தெளிவாக மீண்டும் ஒலித்தது. எடிசனின் உதவியாளர்கள் அதிசயத்தில் ஆழ்ந்தனர். எடிசன் தனது கருவிக்கு போனோகிராம் என பெயரிட்டார். 1877 நவம்பர் 21ஆம் தேதி எடிசன் தனது கண்டுபிடிப்பை பற்றி பொதுமக்களுக்கு முறையாக அறிவித்தார். போனோகிராஃப் விரைவிலேயே பேசும் இயந்திரம் என்று அழைக்கப்பட்டது. ஒலி வரலாற்றில் இது மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மனித குரலையோ அல்லது எந்த ஒரு ஒலியையோ ஒரு கருவி பதிவு செய்து மீண்டும் அதை அப்படியே திரும்ப ஒலிப்பது அக்கால மக்களுக்கு ஒரு பெரிய அதிசயமாக தோன்றியது. இந்த கண்டுபிடிப்பை அடுத்து மக்கள் எடிசனை தி விசார்ட் ஆஃப் மென்லோ பார்க், அதாவது மென்லோ பார்க்கின் மந்திரவாதி என்று வியந்து பாராட்டினர். இதுவே கிராமபோன், ரெக்கார்ட் பிளேயர்கள் மற்றும் இன்றைய டிஜிட்டல் ஆடியோ தொழில்நுட்பம் வரை அனைத்து நவீன ஒலி சாதனங்களின் முன்னோடியாக அமைந்தது. ஒலி தொழில்நுட்பத்தின் முழு பரிணாம வளர்ச்சி இதிலிருந்துதான் தொடங்கியது. போனோகிராஃப் தாமஸ் ஆல்வா எடிசனின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகவும் ஒலிப்பதிவு துறையின் தொடக்கத்தை குறிக்கும் புரட்சி கருவியாகவும் வரலாற்றில் பதிவானது.